இந்த மாதிரி அழகான மார்னிங்ஸ்க்காக தான் எனக்கு ட்ராவலிங் வந்து எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. காலைல ஸ்டேலே ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி வெளில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தெரியல, அங்கே போனால் தான் தெரியும் வெதர் எப்படி இருக்குது, பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு. Day 2 in வாகமன். நாங்கள் வந்துட்டு காலையிலே குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பிகாஸ் இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ என் பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் பண்ண போகிறேன். இங்கே வந்து இலிக்கல் கல் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, ஒரு மவுண்டைன் இருக்குது. மவுண்டைன் தானே, இட்ஸ் எ பிளேஸ். ஸோ அங்கே வந்து நான் போகணுன்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இங்கே நம்ம ஸ்டேலேருந்து இட்ஸ் லைக் ஒரு 1-2 hours. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காலையில் 10 மணி இப்படியே நல்லா ட்ரிஸ்லிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் காலையில் எந்திரிக்கிறப்போ சன் பார்த்தேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு சன். இங்கே பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. சரி கடவுளை பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. செம்ம அழகான பிளேஸு. பர்த்டே அன்னைக்கு கடவுள்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சு. இலிக்கல் கல் போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இலிக்கல் கல் போயிட்டு இருக்கோம். வெரி எக்ஸைட்டட். ஒரு வழியில் திடீர்னு பார்த்தா சைடில் ஒரு ஃபால்ஸு. வர வழியில் ஒரு பார்த்தோம், அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலாம். கொஞ்ச தூரம் வந்து பார்த்தா இன்னொரு ஃபால்ஸு. இலிக்கல் கல்லோட அந்த லாஸ்ட் ஒரு 30 minutes வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். பைக்கர்ஸ் கெட் ரெடி. ஆக்சுவலாக இங்கே நிறைய ஆஃப் ரோடிங் பிளேசஸ் இருக்குது. ஸோ பைக்கில் வந்தால் சூப்பராக இருக்கும். அதில் வந்து கார் போக முடியாது அந்த பிளேசஸ்க்கெல்லாம். பைக் வந்து நிறைய போச்சு. ஸோ பைக்கர்ஸ் ஆஃப் ரோடிங் போகணும்னு நினச்சிங்கன்னா வாகமன் வாங்க. இலிக்கல் கல்லுக்கு இன்னும் ஒரு 7 minutes தான். அப்பா கீழே ஃபுல்லாக செம்ம வெயிலாக இருந்துச்சு. நான் வந்து மேலே போனால் ஐயோ ரொம்ப வேர்க்கும் அப்படின்னு நினச்சேன். சரியான கிளைமேட். இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. வேற லெவலாக இருக்குது. காட்டுற பாருங்க. அங்கங்கே பலாப்பழம் வேற தொங்கிக்கிட்டு இருக்குப்பா. தெரியுதா அந்த மலை மேலே ஃபுல்லாக மேகம். இலிக்கல் கல்லு வந்துட்டோம். தெரியுதா மேகம்? இது இலிக்கல் கல் கிடையாது, இலிக்கல் கல்லோட பார்க்கிங். இலிக்கல் கல்லோட பார்க்கிங்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அப்போ இலிக்கல் கல் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். மழை வந்துச்சு. டைம் டு புட் மீ பச்சை ரெயின் கோட். போமா, சரியான மழை. டிக்கெட் வாங்கலான்னு வந்தோம். 10 rupees per person. 1.5 kilometer தான். நடந்து போகிறோன்னா நடந்து போய்க்கலாம், ஜீப்பில் போகிறனாலும் போகலாம். ஜீப்பில் போகணுன்னா 39 rupees per person. இலிக்கல் கல் ஒரு 1.5 kilometer வந்து ட்ரெக்கிங். நான் வந்து இந்த பச்சை ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துட்டு அச்சிச்சோ நம்ம யூஸ் பண்ணாமே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். மை காட், திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ மழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. தெரியுதா மேகம்?
27th June. எவ்வளோ மழை பாருங்க. வாகமன் வந்தால் கண்டிப்பாக வர வேண்டிய பிளேஸ் வந்துட்டு இலிக்கல் கல். ஜஸ்ட் 1.5 hours from வாகமன். கண்டிப்பாக வாங்க. I love rain. தொல்லை அந்த இடம் தான் அது. எப்படி அடிச்சு பாருங்க 2 minutesல. 2 minutes முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, மழை ஃபுல்லாக நின்றுச்சு. பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட் தான். அப்படியே ஒரு ட்ரீமி வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் மிஸ்டேக் இல்லை, ஃபுல்லாக மிஸ்டேக். ஓ காட், என் மண்டையை வந்து இக்னோர் பண்ணிடுறீங்க. லைட்டாக மூச்சு வாங்குது. ஏன்னா சரியான இப்படி ஒரு ஏற்றம் முடியாது அப்படின்னா ஜீப்புக்கு வந்து 39 rupees per person. நம்ம வந்து ஜீப் புக் பண்ணி வந்துக்கலாம். நான் வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்தேன். பயங்கரமாக மூச்சு வாங்குதாண்ணா. ஜஸ்ட் 1.5 kilometers தானா, மெதுவாக அப்படியே வந்துடலாம். இந்த அழகான வியூ பாருங்க, சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. செம்ம கிளைமேட்டு, செம்ம வியூ. அதனால ஐஸ்கிரீம் மேலே வந்துக்கிற ஒரு குட்டி சட்னி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதோ அப்படி போய் இப்படி வர்றதுக்கு இது வந்து ஷார்ட்கட். இது வந்தாச்சு. ஷார்ட்கட்டில் வந்து ட்ரெக்கிங், அது ஃபுல்லாக ஸ்டெப்ஸு. நமக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு இது பரவாயில்ல. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். மேலே போகிறது ஃபுல்லாக குண்டு குண்டு படி, அப்புறம் எல்லாம் உடஞ்ச படி. ஸோ அதனால பார்த்து தான் போகணும். கஷ்டப்பட்டு மேலே ட்ரெக் பண்ணி போனால் அங்கே மேலே ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்றுமே தெரியலனாலும் செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த மிஸ்டோட அப்படியே எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இதோ இதுதான் இலீகல் கல். கெஸ்ட் அப்பியரன்ஸ். 1/2 hour வெயிட் பண்ணேன், ஒன்றும் வரல. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா மிஸ்டெல்லாம் கலைஞ்சு கல் சூப்பர் வியூ கீழே இருந்து. நம்ம மேலே இல்லை, ஆனால் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு தெரியுது அது. செல்ஃபி வீடியோ வித் இலிக்கல் கல். பின்னாடி தெரியுதுல ஒரு கல்லாக தான் இலிக்கல் கல். ஃபைனலி பார்த்தாச்சு. அப்பா வந்ததுக்கு கடைசியில் பார்த்தாச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்க, அந்த மிஸ்ட்லாம் போனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மேலே ஏறி வர படி வந்துட்டு ஒரு மாதிரி தான், அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். மற்றபடி வேறு லெவல். எல்லா ஆங்கிள் இருந்தும் எல்லா சைடு இருந்தும் இலிக்கல் கல் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் நான். சரி கீழே போய் அழகாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். திடீர்னு மிஸ்ட்டு வந்து ஃபுல்லுத்தையும் மறைச்சிடுச்சு. அவ்வளோதான், வியூ முடிஞ்சிடுச்சு, கிளம்பியாச்சு. இலிக்கல் கல் முடிச்சாச்சு. சின்ஸ் மிஸ்ட் மட்டும் தான் இருக்குது, அதனால நான் வந்துட்டு நம்ம பச்சை கலர் ரெயின் கோட்டை கழட்டிட்டேன். அப்பா சூப்பராக இருக்குது. அச்சோயோ ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். பிரேக் இல்லைப்பா, கீழே போகிறதுங்காட்டி. ஒரு 10 minutes முன்னாடி கிளம்பியிருந்தேன், என்னால் அந்த அழகான வியூ பார்த்துருக்க முடியாது. ஸோ வந்ததுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. வாகமன் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய பிளேஸ் இலிக்கல் கல். போகிறப்ப எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க.